அந்த பொண்ணுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதை கவனிக்காம விட்டதுனால இப்ப உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். பிரீத்தே கண்ட்ரோல்ல இருக்காது. சம்டைம்ஸ் இன்ட்ராக்ரானியல் பிரஷர் அதிகமாச்சுன்னா பிரெயினையே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. உடனடியாக அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஆபரேஷனுக்கு ₹1,00,000 மேல தேவைப்படும். உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது? கவலைப்படாத. ராஜேஸ்வரி பல பேரோட உயிரை காப்பாத்திருக்க. இப்ப அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக அரசாங்கமா பார்த்து ₹2,00,000 ஊக்கத்தொகை கொடுத்திருக்கு. நீ அவளை பத்திரமா பாத்துக்க. நான் கலெக்டர் ஆபீஸருக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயா வணக்கம். நான் உடவல்பேட்டில இருந்து வர்றேன். எங்க அக்கா பொண்ணு கவர்மெண்ட்ல இருந்து ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு போறேன்னு வந்தேன். இது அப்ளிகேஷன். ஹெட்லர் அங்க இருக்காரு, அங்க போய் கொடு. ஐயா வணக்கம். ராஜேஸ்வரி வயது 18. ஓ, அந்த ஊக்கத்துல பாத்தியா? ஆமாங்க. ரேஷன் கார்டு கொண்டு வந்திருக்கியா? ரேஷன் இல்லைங்க. ரேஷன் கார்டு இல்லாம எப்படியா கொடுக்கறது? ரேஷன் கார்டை கொண்டு வந்து அந்த டேபிள்ல கொடு, அவர் பாத்துக்குவார். சார் ரேஷன் கார்டு. எல்லாம் சரி. உன் பேர் என்ன? ராஜேஸ்வரியா? இல்ல சார், கணேசன். கையெழுத்து போடணும். ராஜேஸ்வரியை கூட்டிட்டு வா. சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். சரியானதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா. சார் இந்த பணம் கிடைச்சா தான் உடம்பையே குணமாக்க முடியும் சார். யோ, அவன் என்ன பெரிய கலெக்டரா? கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வாயா. கையெழுத்து போட்டாச்சுல்ல, சப் கலெக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. போங்க. இரியா, இப்பதான் சப் கலெக்டர் வந்திருக்காரு. போய் உட்காரு, கூப்பிடுவாரு. வளையோடு சாப்பாடு வந்துருச்சு, அதெல்லாம் சாப்பிட்டு தான் கூப்பிடுவாரு. சார் சார் சாப்பிடுச்சு சார். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு குட்டி தூக்கம் போடுவாரு. 3 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. வணக்கம்மா. சார் என்ன சார் இது? நான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு யாரையும் உள்ள அனுப்பிச்சிருக்கீங்களா? யாரோ இல்லையா, ஐயாவோட சம்சாரமும் குழந்தைங்களும் ஐயா. தீபாவளிக்கு துணி எடுத்திருக்காங்கல்ல, அதை காட்டிட்டு போக வந்திருக்காங்க. இந்த Dress வாங்குனதுக்கு எனக்கு பாலும் பேட்டும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. நம்ம விளையாடலாமா? நான் தான் பேட்டிங். ஓகே ஓகே. குட். ஹலோ மாலினி, போடு. எங்கடி இருக்க? எப்படி? யார் யானே? சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நீங்க அடிக்கிற கூத்துக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சு சார். அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. உடனே ஊக்கத்தொகை கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஏன் சார் இப்படி எடுத்து அடிக்கிறீங்க? நீங்க பொண்டாட்டி பிள்ளையோட கூத்தடிக்கிற அப்படின்னா எங்க சினிமாக்கு போங்க, இல்ல பார்க்குக்கு போங்க. இப்படி கவர்மெண்ட் ஆபீஸ்ல அது உங்களுக்கு அத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீ ஊக்கத்தொகை வாங்க வந்திருக்கியா? சாரிப்பா, உன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன். நீங்களாம் வீட்டுக்கு போங்க. அம்மா, நீங்க எதுக்கு பியூன் கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா உள்ள வர வேண்டியதானே? முதல்ல நான் கிளர்க்க பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வா. இது பாரு, உனக்கு உடனே பணம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா போ. அந்த பொண்ணு என் சிஸ்டர் மாதிரி. கிளம்புப்பா. சார் உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு எதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சுங்க சார். உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். சீக்கிரமா வாங்கிட்டு வா, போ. சரி சார். ஏண்டா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னால என்ன அவமானப்படுத்திட்டல? அந்த ஊக்கத்தொகை பார்ட்டி கையெழுத்து வாங்க வரான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்து அவனை சுத்தல விடு. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோட பவர் என்னன்னு அவனுக்கு புரியும். நீங்க கவலைப்படாதீங்க சார். சுத்தல விடுற இன்னைக்கு நேத்தா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பாத்துக்கிறேன் சார். சார் சார் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க சார். சார் சார் இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க சார். சார் சார் என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க?
மணி 5 ஆச்சு. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. நீ போயிட்டு மண்டே வா. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் நான் பேசுறது மனசுல வச்சு ஏதாச்சும் பண்ணிடாதீங்க சார். சார் நான் காலைல வேணா விளையாடுறேன் சார். ஒரே ஒரு கையில் சார். யோ, பெருசா ரூல்ஸ் பேசினால கவர்மெண்ட் ஆபீசர்னா யாருன்னு தெரிஞ்சுக்க. செக் என்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இனிமே திங்கக்கிழமை தான் ஆபீஸ். அப்ப வந்து பாரு. சார் சார் இதெல்லாம் அராஜகம் சார். சார் அந்த பொண்ணு பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கு சார். இப்ப அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இந்த பணம் வந்தா தான் அந்த பொண்ணோட உயிரையே காப்பாத்த முடியும் சார். யோ, அந்த பொண்ணு உயிரோட இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்னையா? உன்ன உயிரோட விட மாட்டேன் சார். புரியுது சார். சார் இதெல்லாம் அநியாயம் சார். இந்த மாதிரி எங்க மாமா விட சொல்லுங்க சார். சார் பிடிச்சு கேக்குறேன் சார். ராஜேஸ்வரி 50 பேர் பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாங்களே, அவங்கள பார்க்கணும் சார். போங்கய்யா. சார் சார் டாக்டர் பார்க்கணும். ஓபி சீட் வாங்கிட்டியா? ஓபி சீட்னா? யோ, இதெல்லாம் உங்ககிட்ட வேளாவரே சொல்லிருப்பாங்களா? ஏன் சார் எரிஞ்சு விடறீங்க? எங்களுக்கு தெரியாட்டி சொல்ல வேண்டியது உங்க டியூட்டி தானே. யோ, நீ எனக்கு சம்பளம் தர, டியூட்டி டியூட்டின்னு பேசிக்கிற. அங்க மூலைல ஒருத்தன் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பான், அவன்கிட்ட போயிட்டப்பா. கவர்மெண்ட் சர்வனா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? இதுல உட்காருமா. மெதுவா ராஜேஸ்வரி, நீங்க இரு, நான் போய் ஓபி சீட் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னால உட்கார முடியல, தலை சுத்துது. இதுல வேணா படுத்துக்கோ. ஓகே ஓகே, நான் வந்துடுறேம்மா. வந்துடுறேன். ஒன் செகண்ட். டேய், ஹலோ, என்னங்க? ஹலோ, எனக்கு பட்டு புடவை நெக்லஸ்ல வாங்கணும், சீக்கிரம் வாங்க. டேய். ஏய் ஏய், சைலன்ஸ். சொல்லு. கண்டிப்பா வந்துடுறேன்டா. இன்னைக்கே எல்லாம் வாங்கி தருவீங்க? என்ன? ஓகே, நீ கேட்ட ஜுவல்லரி, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்ன வர? கண்டிப்பா ½ அன் அவர்ல வரேன். ஓகே. டேய். சார், இங்க ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க, பாத்தீங்களா? தெரியலையா நீ வேற? காத்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே, பாங்கியோடென்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாயடி கண்ணம்மா, மாது துடிக்குதடி. நிஜமாவா? ஆமா டாக்டர், அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இப்ப நீங்க மனசு வச்சா கூட காப்பாத்தலாம். ஏற்கனவே இப்படி ஒரு தப்பான ரிப்போர்ட் கொடுத்ததுனால 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த விஷயமும் வெளியே தெரிஞ்சா வேலைக்கு வெட்டு வச்சிருவாங்க. தெரியுதா சார்? ஓபி சீட் கூட வாங்கிட்டு வர சொன்னீங்களே, என் கூட ஒரு பொண்ணு வந்தாங்களே சார், அவங்களுக்கு தலை வலிக்கும் ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சுட்டு போன சார். சீட் வாங்கிட்டு வரதுக்குள்ள காண சார். என்ன சார் ஆஸ்பத்திரி இது? பப்ளிக் எப்படி சார் நம்பி வருவாங்க? ஒரு பேஷண்ட் தனியா கொஞ்ச நேரம் விட்டு போன திருப்பி வந்து பார்த்தா காண சார். என்ன சார் நடக்குது இந்த ஆஸ்பத்திரியில? சொல்லுங்க சார். இங்க சார் அந்த பொண்ணு, சொல்லுங்க சார். என்ன
போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குமே 6 மாசம் ஜெயில் வாசம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. என்ன எங்க 2 பேருக்கு இருந்த ஒரே உறவு ராஜேஸ்வரி தான். அவ சாவுக்கு காரணமா அந்த டாக்டரை கலெக்டரை அன்னைக்கு எங்கனால வெட்டி போட்டிருக்க முடியும். ஆனா பொறுப்பு இல்லாத இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளால எங்க ராஜேஸ்வரி மாதிரி தினம் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காகத்தான் நாங்க உன் மூலமா ஏடிவில வேலைக்கு சேர்ந்தோம். ஃபர்ஸ்ட் ஆபரேஷனை சக்சஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஆபரேஷன் ஆயத்தமாயிட்டோம். இவ்ளோ நேரமா நீங்க கொலை தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க களை எடுத்திருக்கீங்கன்னு. இப்போ அந்த டாக்டர் எங்க இருக்காரு? 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். அவன் பண்ண எல்லா தப்பையும் ஆதாரத்தோட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். கோவை பிரதர்ஸனுடைய அடுத்த ஹிட் லிஸ்ட் அந்த டாக்டர் தான். சார் 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 என்னய்யா? என் wife ரொம்ப நேரமா பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா சார். டாக்டர் செக் பண்ணாத உள்ள அட்மிட் பண்ணுவாங்க. உள்ள டாக்டர் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? டாக்டர் உள்ள ஒரு முக்கியமான வேலையா இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணியா. சார், சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா அந்த பொம்பளை இந்த கத்திக்கிட்டு இருக்கு? மனுஷன் நிம்மதியா கிரிக்கெட் பார்க்க வேண்டாம்? அப்படியே கத்துறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் கத்த சொல்லியா. இது ஹாஸ்பிட்டல்ல ஏன் விடாயா? கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். கேக்குறதுக்கு ஆளே இல்லையா? சார் என்ன அந்த அம்மாவும் குழந்தையும் செத்து போயிட்டாங்க சார். பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க எல்லாம் வரதுக்குள்ள சீக்கிரம் இங்கிருந்து போயிருங்க சார். அதிகாரிகளின் அட்டகாசம்! கைது செய், கைது செய்! உண்ணாவிரதம், உண்ணாவிரதம்! போற நிறுத்துங்க சார். பொண்டாட்டி பிள்ளைய பறி கொடுத்துட்டேன். அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்க தட்டி கேட்கறதுக்காக நாங்களாம் உண்ணாவிரதம் இருக்கோம். எங்க பார்த்தா உங்களுக்கு சிரிமா இருக்கா சார்? சிரிக்க என்ன பண்ண சொல்ற? ஒரு அரசியல்வாதியோ அதிகாரியோ உண்ணாவிரதம் இருக்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் நல்லா கோழிக்கறியை குறவழி வரைக்கும் ஒரு முட்டு முட்டிட்டு கொலஸ்ட்ரால் குறையறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறான். காரணம் ஏற்கனவே பட்டினி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற ரொட்டியும் பாலையும் வாங்கி தீக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. இவனை உண்ணாவிரதம் பொறுத்தானு வச்சுக்குவேன், செத்து போயிடுவான். சும்மா இருங்க சார். இதே ஒட்டிய வயிறோட தான் காந்தி வெள்ளக்காரன் கிட்ட போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. யோ, வெள்ளக்காரன் ரொம்ப நல்லவன்யா. பேசிக்கலா மேனஸ் தெரிஞ்சவன். இதுக்கு மேல இம்சை கொடுத்தா இந்தியன்ஸ் தாங்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கட்டின ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நெத்தியில ஒட்டின பிளாஸ்டர் வரைக்கும் விட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல. 1 நம்பர் சுளையனுங்க உங்க கோரிக்கையெல்லாம் அப்படியே நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி அல்வா கொடுத்துட்டு சாயந்தரம் ஒரு டம்ளர் பழரசத்தை குடிச்சிட்டு சமரசம் பண்ணிக்குவானுங்க. சார், சாகர வரைக்கும் எங்க உண்ணாவிரதத்தை நிறுத்த மாட்டோம் சார். என்னைய பைத்தியக்கார மாதிரி பேசுற? நீ உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, சால மறியல் பண்ணாலும் சரி, மரத்தை விட்டு ரோட்டு குறுக்க போட்டாலும் சரி, மார்னிங் சன் வருதோ இல்லையோ மாசம் உங்களுக்கு சம்பளம் வந்துடும். எப்படி சார் வரும்? எப்படி வரும்? நாங்கெல்லாம் உள்ள போனதானே உங்களுக்கு வேலையே. நாங்க உள்ள போனோம்னா செவுத்துக்கு ஊசி குத்திட்டு இருப்பானுங்க. 6 மாசம் சார், 6 மாசம் தமிழ்நாட்டு ஜனம் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா ஆஸ்பத்திரியை புறக்கணிச்சோன்னா ஆஸ்பத்திரி ஊழியர்லாம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். பொண்டாட்டி செத்தல நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டே நினைக்கிறேன். நீங்க ஒரு 4 பேர் போர்டை புடிச்சிட்டு வெளியே உட்கார்ந்தனால ஆஸ்பத்திரியில க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? இல்ல எங்கேயோ ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒரு ஆபீசர் தப்பு பண்ணிடுறா, ஒரு 10 பேர் ஆபீஸ் விட்டு வெளியே வந்துறாங்க, அதுக்கு அந்த ஆபீசர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா? இல்ல எங்கேயோ ஒரு பஸ்ல கண்டக்டர் ஒழுங்கா விசில் கொடுக்கல, பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடுறாங்க, அதுக்கோ தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? What a funny comedy you are doing. இது ஒருத்தனுடைய தனிப்பட்ட உணர்வு இல்ல சார், ஒவ்வொருத்தருடைய உணர்வு. இது வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து அரசு அதிகாரிகள் தான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. முதல் தடவையா அந்த அதிகாரிகளை எதிர்த்து மக்கள் ஸ்ட்ரைக் பண்ண போறோம் சார். தம்பி சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா. வாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரியை புறக்கணிப்போம். பெருசு அவன் ஏதோ சின்ன பையன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான்னா நீ கேனத்தனமே எந்திரிச்சு போற. நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா போனேன்னு வச்சுக்க, அந்த மூளை போய் சேர்றதுக்குள்ள இருமையா செத்து போயிருவேன். இந்த டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணா என்ன கொண்டுமா வெளியே அனுப்புவான். ஆனா இப்பவே இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியில போனா நாளைக்கு என் மகனுக்கும் பேரனுக்கும் இதே ஆஸ்பத்திரியில நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். யோ வாங்க போலாம்.
பேப்பர் வரியா வரேன் சார். ரொம்ப அவசரம் எனக்கு அதை விட அவசரம். கோவை பிரதர்ஸ் ப்ரோகிராம் டிவில போயிட்டு இருக்கு, நான் உடனே பார்க்கணும். கோவை பிரதர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் இத பத்தி தான் என் பேச்சா இருக்கு. கோவை பிரதர்ஸ் ப்ரோகிராம டிவில பார்த்து மக்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் ஆபீசர்ஸ் வெறும் டேபிளையும் சேரையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுதியா, மக்கள் எல்லாரும் நம்ம கிட்ட வந்தாதான் நமக்கு வேலை. இவங்க ஸ்ட்ரைக் இன்னும் நீடிச்சதுன்னா நாம எல்லாரும் சொந்த ஊருக்கு பெட்டி படுக்கையோட போய் அங்க பொட்டி கடை வைக்க வேண்டியதுதான். அது இல்ல சார். வேற வழியே இல்லையா? நாளையில இருந்து எல்லாரும் காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிடுங்க. அங்க போய் சும்மா போன் பண்றது, புத்தகம் படிக்கிறது இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க வேலையை நீங்களே செஞ்சு முடிங்க. அந்த டாக்டருக்கு யாரா ஆடிட்டர்? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்றா. அவர் பேர் ராமானுஜம். யார் நீங்க? நான் யாருன்னு தெரியாமல வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு தெரியாமல வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கிண்டல் பண்றாளா? என்ன மாதிரியே பேசி காட்டுறேன். என்ன கிண்டல் பண்றாளா? என்ன மாதிரியே பேசி காட்டுறேன். இந்த பாருங்க, நீங்க 2 பேர் யாருன்னு சொல்லல, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆமா. இந்த பாருங்க, நீங்க 2 பேர் யாருன்னு சொல்லல, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆமா. ஹலோ, நான் ஆடிட்டர் ராமானுஜம் பேசுறேன். ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து உங்க ஆத்துக்கு ரைடு வருதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால ஆத்துல இருக்கிற கேஷ், டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிப் பண்ணிடுறது நல்லது. இப்ப நான் சொல்றபடி அப்படியே செய்யுங்க. ஹலோ. ஏய், யாராமா லொள்ளு பண்றது? பரதேசி, இங்க வரதா இருந்தா பணமா தாண்டா வரணும். ஏய், நீ போய் சொல்ற. எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொல்லு. பிரபல டாக்டர் ஞானசேகரன் கார் விபத்து ஒன்றில் பலியானார். இன்று காலை 9 மணியளவில் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் அவரது கார் விபத்துக்குள்ளாகி கல்குவாரி ஒன்றில் விழுந்து நொறுங்கியது. சம்பவ இடத்திலேயே அவரது உயிர் பிரிந்தது. டாக்டரின் ஊழல்கள் அம்பலம். இதற்கு உறுதுணையாக இருந்த கோவை பிரதர்ஸை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். சார், உங்க கோவை பிரதர்ஸ் ப்ரோகிராம்க்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு சாட்டையடி கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? கோவை பிரதர்ஸ் ப்ரோகிராம் பார்த்த பல அதிகாரிங்க உங்களை போன் மூலமா மிரட்டுறாங்களாமே, அது உண்மையா சார்? நீங்க கேக்குற அத்தனை கேள்விக்கு ஒரே பதில் தான். ஆனா அதை சொல்ல போறது நான் இல்ல, ஒரு அரசாங்க அதிகாரி. தன்னோட 21வது வயசுல அரசாங்க அதிகாரியான இவரு 58 வயசு வரைக்கும் அரசாங்கத்துக்காக மக்களுக்காக உழைச்சிருக்காரு. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாரு. இப்ப இவர் உங்க முன்னாடி பேசுவார்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சிவில் சப்ளைஸ் ஆபீசரா இருந்தேன். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் போடல. தினந்தோறும் ஆபீஸுக்கு ரொம்ப சீக்கிரமா போயிடுவேன், லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன். சனி ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல சும்மா இருக்க மாட்டேன். ஆபீஸ் வேலையெல்லாம் வீட்லயே வச்சு பார்ப்பேன். 40 வருஷமா ஆபீஸ், ஃபைல், டேபிள், பியூன் இவங்க கூட வாழ்க்கையை நடத்திட்டேன். இப்போ ரிட்டையர் ஆகி 2 மாசம் ஆச்சா, எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து பறிச்சுண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதுக்காக சும்மா வீட்டுல உட்காந்து பேரன் பேத்தியோட கொஞ்சிண்டு ஒரு சராசரி மனுஷனா நான் இருக்கல. எங்க தெருவில் யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா ரேஷன் கார்டு அல்லது இந்த டெலிபோன் பில் கட்டுறது, எலக்ட்ரிக் பில் கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது உதவி வேணும்னா நானே வாலண்டியரா போய் கேட்டு அவளுக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒண்ணு நன்னா தெரிஞ்சுக்கணும். நாம யாரு? வானத்திலிருந்து குதிச்சிட்டோமா இல்ல கரண்ட கண்டுபிடிச்சிட்டோமா? மக்களுக்கு சேவை செய்யறது பெரிய புண்ணியம். அந்த சேவை சும்மா ஒண்ணும் செய்ய போறது இல்லையே. மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு தானே செய்யறோம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நாம சமூக சேவையெல்லாம் செய்ய வேண்டாம், சம்பளத்துக்கு வேலை பார்த்தா போதும். நீங்க நினைக்கிற மாதிரி கோவை பிரதர்ஸுக்கு அதிகாரிகள்ட்ட இருந்து எதிர்ப்பெல்லாம் கிடையாது, ஆதரவு தான் இருக்கு. நான் தான் அதுக்கு சாட்சி. இந்த கோவை பிரதர்ஸ் ப்ரோக்ராமோட சக்சஸுக்கு காரணம் நாங்க இல்ல, மக்கள் தான். அவங்க தினம் தினம் மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருந்த விஷயத்த நாங்க வெளிச்சம் போட்டு காட்டணும். ஐயா மாதிரி லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் மத்தியில அலட்சியமா வாழ்ந்துட்டு இருக்கிற அரசாங்க அதிகாரிகளை தோலுரிச்சு காட்டுறதுக்காக நாங்க இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சோம். சோ உங்க ப்ரோக்ராம் மூலமா ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் திருத்திட்டோங்கிற மனநிறைவு உங்களுக்கு இருக்கா சார்? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரசாங்கம் எவ்வளவுதான் நல்ல திட்டங்கள் போட்டாலும் சில அதிகாரிகள் பண்ற தப்புனால அது மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. நாங்க பண்ண இந்த ப்ரோக்ராம் மூலமா தவறு பண்ற சில அதிகாரிகள்ல எங்கேயாவது மூலையில இருக்கிற ஒரு 4 பேர் திருந்தினாங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். இது கனவில்லப்பா, நிஜம் நிஜம். எல்லாரும் அவங்க வேலையை உருப்படியா பாத்துட்டு இருக்காங்க. என்னை கெடுத்த மாதிரி அவங்களையும் கெடுத்துறாதீங்க. எங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்கம்மா என்ன சேர்த்து வைப்பாளா? மை கேர்ள் ஃபிரெண்ட். ஏய் வா வா வா, அந்த எந்திரிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். இந்த அல்வா புடிச்சோம். சாதா அல்வா இல்ல, அமைதிப்படை அல்வா. எனக்கே அல்வா. சரி